ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே யம நியமங்களை பார்த்தோம். ஆனால் தற்கால சூழ்நிலையில் அவற்றை கடைப்பிடிக்க முடியுமா என்பதை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்குத்தான் விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம் என்ற சூத்திரத்தை பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது சில சூழ்நிலையில் நமக்கு உணர்ச்சி வசப்பட்டு தீய எண்ணங்களாலோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களாலோ நாம் சூழப்படும் பொழுது நாம் அந்த சூழ்நிலையிலிருந்து சிறிது விடுபட்டு ஒரு மூன்றாவது மனிதரைப் போல் சாட்சியாக இருந்து அந்த சூழ்நிலையை கவனிக்கும் பொழுது நாம் இந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விடுபடுவோம் என்று கூறுகிறார். பிரதிபக்ஷ பாவனம். எங்களது ஆசான் தேசிகாச்சார் அவர்கள் கூறுவார்கள், இது போன்ற சூழ்நிலை வரும் பொழுது சிறிது நேரம் எடுங்கள், அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி வாருங்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையை செய்யுங்கள். ஒரு இசையை கேட்பது அல்லது படம் வரைவது அல்லது ஒரு கோயிலுக்கு செல்வது போன்ற ஒரு காரியத்தை ஈடுபட்டு பின்பு அந்த சூழ்நிலைக்கு திரும்பி வந்தீர்கள் என்றால் உங்களால் அதை சரியான முறையில் கணித்து அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற உங்களுக்கு அந்த வழி தெரிய ஆரம்பிக்கும். இதுவே ஒரு பிரதிபக்ஷ பாவனம்தான் என்று கூறுவார். அடுத்த சூத்திரத்திலே ஏன் இந்த பிரதிபக்ஷ பாவனம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கூறுவார். விதர்க்காக ஹிம்சாதயக கிருத காரித அனுமோதிதாக லோப மோக பூர்வகாக மிருது மத்திய அதிமாத்திராக துக்க அஜ்ஞான அனந்த பலாக இது பிரதிபக்ஷ பாவனம் என்று இந்த சூத்திரத்திலே கூறுவார். இந்த 195 சூத்திரத்திலே மிகவும் நீளமானதே இந்த சூத்திரம்தான். பிரதிபக்ஷ பாவனம் ஏன் செய்ய வேண்டும், செய்யாவிட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், சரியான முறையில் நம்மால் காரியத்தை ஆற்ற முடியுமா என்பதை பற்றி இதிலே கூறுகிறார். நாம் இன்று அதோமுக ஸ்வானாசனம் என்ற ஆசனத்தை எப்படி செய்வது, அதனுடைய பலன்களை எப்படி பெறுவது என்பதை பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி அதோமுக ஸ்வானாசனம் அப்படிங்கிற அந்த ஆசனம் பார்க்க போகிறோம். அதோமுக ஸ்வானாசனம்னா குனிந்து கொண்டு இருக்கக்கூடிய நாயின் தோற்றம் அப்படின்னு பேர். அதாவது ஒரு நாய் குனிந்து இருந்ததுன்னா உடலை எப்படி இழுத்து அது உட்கார்ந்துருக்குமோ குனிந்து, அதே மாதிரி இந்த தோற்றம் வரப்போகுது. அதனால் இதுக்கு அதோமுக ஸ்வானாசனா அப்படின்னு பேர். சுகாசனத்தில் உட்காந்துக்குங்க, நார்மல் உட்கார்ந்த பொசிஷனில் கால் ரெண்டையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. இப்போ வஜ்ராசனா பொசிஷன் வந்துடுங்க. ஒவ்வொரு காலையாக பின்பக்கமாக மடக்கிக்குங்க. குதிகாலில் உட்காருங்க. கைகள் ரெண்டையும் முட்டி மேலே வச்சுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை 2ம் தரையில் இருக்கட்டும். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. சக்கரவாகாசனா பொசிஷன். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதங்களை உள்நோக்கி திருப்பி இடுப்பை மேலே கொண்டு வந்துருங்க. தலை எவ்வளோ தூரம் கீழே போகுதோ அந்த அளவு வச்சுக்கோங்க. இது அதோமுக ஸ்வானாசனா. இது ஒரு ஸ்டே பாஸ்டராகவும் பண்ணலாம் அல்லது இதிலே ரிப்பீட்டும் பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 முட்டியையும் மடிங்க. உடலை இணையான நேர்கோட்டு கொண்டு வந்து பாதத்தை வெளியே திருப்பிக்குங்க. தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை கீழே குனிஞ்சு உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் 2ஐயும் மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக உட்காருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க.
மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை ரெண்டையும் தரையில் வச்சுக்கங்க. உடல் பின்பக்கமாக வரட்டும். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. தலையை தூக்கி மேலே பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை பின்பக்கமாக திருப்பிக்குங்க. இடுப்பை மேலே தூக்குங்க. பாதம் தரையில் இருக்குது. இடுப்பை மேலே தூக்கி ஒரு வி ஷேப், அதாவது ஒரு டென்ட் போன்ற ஒரு தோற்றம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்கி உடலை முன்பக்கமாக கொண்டு போய் பாதத்தை வெளியே திருப்பி தலையை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை கீழே கொண்டு வந்து மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துட்டே கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இதே ஆசனத்தை சில பேரால் பாதங்கள் ரெண்டுமே தரையில் படுற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா முட்டிலேயோ இடுப்புலேயோ அல்லது இந்த ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடைப்பகுதி கணுக்கால் பகுதியிலையோ ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். அவங்க கால்கள் தரையில் முழுவதுமாக பதிய வேண்டாம். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் பண்ணால் போகிறோம். அதை நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. கைகள் ரெண்டும் தரையில் இருக்கட்டும். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக உடலை கொண்டு போங்க. மேலே பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே பாதத்தை மெதுவாக உள்ளே திருப்பிக்குங்க. இடுப்பை மேலே தூக்குங்க. பாதம் முழுவதுமாக வராது. எவ்வளோ வருதோ அந்த அளவு பண்ணால் போகிறோம். ஏன்னா முட்டிலேயோ கால்லையோ ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த பாதம் தரையில் முழுவதுமாக பதிய முடியாது. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டுக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. தலையை மேலே தூக்குங்க. பாதத்தை வெளிப்பக்கமாக திருப்பிக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை குனிஞ்சு உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உட்காருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இதை இன்னொரு முறை பார்க்கலாம். வஜ்ராசனா பொசிஷனில் உட்காரணும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக குனிங்க. ரெண்டு உள்ளங்கையும் முன்பக்கமாக வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. தலையை மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விடும்போது பாதத்தை உள்நோக்கி திருப்பி இடுப்பை மேலே தூக்குங்க. பாதம் முழுவதுமாக தரையை தொடாது. ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் கணுக்கால்லையோ இடுப்பு பக்கத்துலேயோ ஹாம்ஸ்ட்ரிங்லேயோ இருந்தால் இந்த மாதிரி பண்ணாலும் தப்பில்லை இனிஷியலாக. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போடுங்க. உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. பாதத்தை வெளிப்பக்கமாக திருப்பி தலையை மேலே கொண்டு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை குனிஞ்சி உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துருங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. கால்கள் ரெண்டையும் மெதுவாக முன்பக்கமாக நீட்டிக்குங்க. நம்ம இன்றைக்கி அதோமுக ஸ்வானாசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது வஜ்ராசனத்திலிருந்து இந்த ஆசனம் எப்படி செய்வது என்பதை பார்த்தோம்.
இதே ஆசனத்தை நின்ற நிலையிலிருந்தும் அந்த சூரிய நமஸ்கார் அந்த சீக்வன்ஸ்லையும் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் இலகுவான முறை, அதனால் இதை பார்த்தோம். இதுவுமே 2-3 நிலைகளை தாண்டி தான் இந்த ஆசனம் பண்ணுறோம். இந்த ஆசனத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், அந்த வி அப்படிங்கிற எழுத்தை தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரியோ அல்லது கூடார மாதிரியோ ஒரு பொசிஷனில் இருக்கும். இது பண்ணுவதனால முதுகுத்தண்டு நல்ல முறையில் இழுக்கப்படுகிறது, கால்கள் நல்ல முறையில் வலு சேர்க்கும். இந்த தலைகீழாக செய்யக்கூடிய சில ஆசனங்களுக்கு இது ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன். இப்போ சர்வாங்காசனா, சிரசாசனா அது பண்ணணும் அப்படின்னாலே இந்த அதோமுக ஸ்வானாசனா ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன். இது பண்ணுவதனால முதுகுத்தண்டு இழுப்பதும் அடிவயிற்று பகுதி அமுங்குவதும் அதனால் உள்ளே உள்ள அவயவங்கள் தூண்டப்படுவதும் அதனுடைய வேலை பார்க்கும் திறன் அதிகரிக்கும். முதுகுத்தண்டுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் அதனுடைய வேலைகள் சீராகும். கழுத்து, தோள்பட்டை எல்லாவற்றுக்குமே ஒரு ஸ்ட்ரெச் இருக்கிறதுனால அங்கே ஃப்ளெக்சிபிலிட்டியுமே நல்ல முறையில் இருக்கும். இதே ஆசனத்தை பண்ண முடியாதவர்கள் இன்னும் கொஞ்சம் எளிமையாக எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.